Taste the Daily. அதிமுகவின் 2017 பொதுக்குழு மற்றும் 2021 செயற்குழு கூட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பு. பொதுச் செயலாளர் மற்றும் பொதுக்குழுக்கு மட்டுமே முதன்மை உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உரிமை பெற்றவர்கள். அதிமுக பொதுக்குழு செயற்குழு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதிரடி. துணை முதலமைச்சர் தொகுதியான சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுகவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் உட்பட மாற்றுக் கட்சியினர் சேர்ந்த திரளானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேப்பாக்கம் தொகுதியில் இருந்து ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகியதால் திமுகவிற்கு பெரும் பின்னடைவு. அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்வது குறித்த அறிவுரைகளை வழங்கி வாழ்த்து கூறிய புரட்சித் தமிழர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மிதந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சைனோட இருந்துச்சு, அது தண்ணியிலேருந்து மேந்து வருது. எத்தனை மூட்டை உள்ளது போட்டான்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 15-20 ஃபைல் கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊறினதை எடுத்து வந்து வெளியே காய போட்டோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்கள் குறை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் என கூறி விடியா அரசால் வாங்கப்பட்ட மனுக்கள் சிவகங்கை வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் விடியா திமுக அரசு விளம்பரத்திற்காக ஆரம்பித்த திட்டத்தின் மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் மீண்டும் குப்பையாக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மக்களின் வலிகளை, உணர்வுகளை, வேதனைகளை புரிந்து கொள்ள இயலாமல் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது போல் நாடகமாடி கண் துடைப்பு நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்த விடியா அரசிற்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நிகழ்வு என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். பயங்கரவாதத்திற்கு எதிரான மனித குலத்தின் மகத்தான போராட்டம் என்றும் வான் பாதுகாப்பு கட்டுப்பாடு மற்றும் அமைப்பான ஆகாஷ் தீரனின் செயல்பாடுகள் முக்கிய பங்கு வகித்தது என்றும் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பேச்சு. டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் பொருளாதார மாநாட்டில் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பானின் முக்கிய பங்கை பிரதமர் மோடி பெருமிதத்துடன் எடுத்துரைத்தார். மெட்ரோ திட்டங்கள், செமிகண்டக்டர், AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட தொழில்களுக்காக இந்தியாவில் $40 பில்லியன் முதலீட்டை ஜப்பான் செய்துள்ளதாகவும் இரு நாடுகளும் இணைந்து ஆசிய பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கும் என்றும் பேச்சு. திருவள்ளூர் அருகே வேலையில் இருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட கணவனை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதால் நிம்மதியாக வேலைக்கு கூட செல்ல முடியாத சூழல் உள்ளதாக மக்கள் ஆதங்கம். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்ட நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் வாக்குவாதம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கும் அவலங்கள் அதிகரித்துள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. 6வது கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ராஜாரு தவறான எண்ணத்துல சொல்லி கொடுக்குறாரு பழுகுது. அந்த பிள்ளைக்கு வலி தாங்க முடியல. ஸ்கூலுக்கு நான் வரமாட்டேன்னு 1 மாசமா வரல. அவங்க மம்மி மறுபடியும் நீ ஸ்கூலுக்கு போய் ஏன் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணலையா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இல்ல ஹோம்ஒர்க் பிரச்சனை இல்ல, ஒரு வார்த்தையாரு என்ன தப்பா நடந்துக்கிறாரு, நெஞ்சில வேற குத்துறாரு, வீட்டுல சொன்னா நெஞ்சில குத்துறாரு, அப்பப்ப நெஞ்சில குத்துறாரா, அசிங்கமான இடத்துல எல்லாம் கைய வச்சு தப்பான வழி எல்லாம் காட்டுறாரா. நான் ஸ்கூல் பக்கம் போக மாட்டேன்னு அந்த குழந்தை அழுகுறனால அந்த குழந்தை அவங்க மம்மி கிட்ட சொன்னதுனால இத மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அதனால காலையில வார்த்தையாரி அடிச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. சென்னை 7 கிணறு பகுதியில் நடந்து சென்ற செவிலியர் பெண்ணை கையை பிடித்து இழுத்து ஆபாசமாக பேசிய 26 வயது இளைஞர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தலைநகரிலேயே பெண்கள் பொதுவெளியில் பாதுகாப்பாக நடந்து கூட செல்ல முடியாத அவல நிலையை ஏற்படுத்தியதுதான் திராவிட மாடலா என பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு பெண்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லா சூழல் நிலவுவதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சம்.
தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் பகுதியில் 50 வயது நபர் 13 வயது சிறுவனை தாக்கி பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். குழந்தைகளை வெளியில் அனுப்பவே அச்சப்படும் சூழலை உருவாக்கியதுதான் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் கடும் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாவட்டம் கிண்டி பகுதியில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வந்த 369 மதுபாட்டில்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மெத்தன போக்குடன் செயல்படுவதால் மது மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் எம்ஜிஆர் நகரில் பெட்டிக்கடையில் வைத்து சட்டவிரோதமாக குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பெண்ணிடம் இருந்து சுமார் 1.5 கிலோ குட்கா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சோதனை சாவடிகளில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருந்துவிட்டு தற்போது போதைப் பொருட்களை பிடித்துவிட்டதாக விளம்பரம் தேடுவதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞரின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிய எதிர்த்தரப்பினர். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்காமல் அலட்சியமாக இருக்கும் காவல்துறையால் இதுபோன்ற மோதல்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் முன்பகை காரணமாக வெல்டர் சிவானந்தன் உறங்கிக் கொண்டிருந்த பெயிண்டர் ராஜ்குமார் மீது திண்ணறை ஊற்றி எரித்து கொன்ற கொடூரம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொடூர கொலை சம்பவங்களை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குடும்ப தகராறில் மாமனாரை கல்லால் அடித்துக் கொன்ற மருமகன். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். சிவகங்கை வாரச்சந்தை பகுதியில் பாஜக வர்த்தக அணி தலைவர் சதீஷ்குமார் மீது மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கொலை. காவலர் குடியிருப்பு எதிரே மெக்கானிக் செட்டில் நள்ளிரவில் நிகழ்ந்த கொலை சம்பவம் மது போதையால் விளையும் வன்முறைகளின் அதிகரிப்பை உணர்த்துவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வாரச்சந்தை நடைபெறும் பகுதிகளில் நெற்றியில் காயம் மற்றும் கழுத்தில் துண்டு சுற்றிய நிலையில் ஆண் சடலம் கிடந்ததால் பரபரப்பு. வாரச்சந்தை பகுதி 24 மணி நேரமும் திறந்தே கிடப்பதால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதால் இரவு நேர காவலாளியை நியமிக்க கோரிக்கை வைத்தும் விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை விளாச்சேரி பகுதியில் முன்விரோதம் காரணமாக ஒருவரை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு உறவினர் தலைமறைவு. விடியா ஸ்டாலின் அரசு பதவியேற்றத்தில் இருந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, காவல்துறை செயலிழந்துள்ளதால் கொள்ளைகள் அதிகரித்து மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டு போட்டு நடனமாட வேண்டும் என மைக் செட் அமைப்பவரை இரும்பு ராடால் தாக்கிய 4 ரவுடிகள் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது சிறிதும் பயமின்றி ரவுடிகள் சர்வசாதாரணமாக நடமாடுவதால் அச்சத்துடன் வாழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறையினரின் சித்திரவதையால் கோயில் காவலர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதனுடன் தொடர்புடைய நகை திருட்டு புகாரில் சிபிஐ புதிய எஃப்ஐஆர் பதிவு. நகை திருட்டு வழக்கையும் காவலர்கள் சித்திரவதை மரண வழக்கையும் இணைத்து சிறப்பு குற்றப்பிரிவு மூலம் சிபிஐ விசாரணை. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்கு ரயில் மூலம் கடத்த முயன்ற 3 டன் எடையிலான ரேஷன் அரிசி மூட்டைகள் சிக்கின. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்காமல் அதிகாரிகளின் துணையோடு கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. நாகை மாவட்டம் திருமருகல் அருகே பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கேட்டு ஆபாசமாக பேசி தகராறு செய்து கடை பொருட்களை சேதப்படுத்திய 3 பேர் கொண்ட கும்பல். திமுக ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் புழங்கும் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் திசை மாறி போதைக்கு அடிமையாக திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வரும் வாஞ்சிநாதன் என்பவரின் தாய் மீது காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் என்பவர் கொலைவெறி தாக்குதல். குற்றவாளியை பிடிக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அப்பாவி பெண்ணை தாக்குவதா என பொதுமக்கள் கடும் கண்டனம். தப்பு பண்ண இப்படி தூங்குறான். இவ்வளவு கம்ம உடைத்தல நாங்க என்ன பண்றது? யாருமே இல்லாத ஒரு அனாதிகா. சென்னை மணலி மார்க்கெட் பகுதியில் கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த திமுக கவுன்சிலரின் தம்பி சாலையில் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டப்பட்ட கொடூரம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் உளவுத்துறையும் காவல்துறையும் ஏவல் துறையாக மாறிவிட்டதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே சிறுமாத்தூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் படுகாயம். ஆன்மீக ஆட்சி நடத்தி வருவதாக பெருமை பேசும் ஏமாற்று மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஊர்வலத்திற்கு கூட முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறையால் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. மதுரையில் தனியார் நிறுவன இன்ஜினியர் ஆன்லைன் கடன் செயலியில் வாங்கிய 25,000 கடனுக்கு 70,000 ரூபாய் வரை செலுத்த உள்ள நிலையில் ஆபாச புகைப்பட மிரட்டலால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். ஆபத்தான ஆன்லைன் கடன் செயலிகளின் பரவலை தடுக்கவும் அவற்றை முறைப்படுத்தவும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாததால் உயிர்கள் பறிபோவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கம் அருகே மதனந்தபுரத்தில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் 60 சவரன் தங்க நகைகள் 6 லட்சம் ரூபாய் கொள்ளை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த ஏவல் துறை ரோந்து பணியில் முறையாக ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சிறுவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து சீர்திருத்த பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவது தொடர்கதை ஆகி வரும் நிலையில் இதனை அம்பலப்படுத்திய சிவகாசியின் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம். சமூக மாற்றத்தை வலியுறுத்தும் திமுக அரசு பள்ளிகளில் ஒழுக்க கல்வி மற்றும் ஆலோசனை மையங்கள் அமைத்து சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க தவறியதுடன் கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களில் தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாநகராட்சி கூட்டத்தின் போது மேயரை தரைக்குறைவாக பேசிய திமுக கவுன்சிலர் ராமதாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம் டெண்டர் தொடர்பாக மற்றொரு திமுக கவுன்சிலர் தர்ணா. திமுகவின் மாநகராட்சி நிர்வாகத்தில் யார் கல்லா கட்டுவது என்ற திமுக கவுன்சிலர்களின் கோஷ்டி மோதலில் ஈடுபடும் நிலையில் பொதுமக்களுக்கு எப்படி சேவை செய்வார்கள் என மக்கள் கேள்வி. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து 12வது நாளாக சென்னை வடபழனி போக்குவரத்து பணிமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். போலி வாக்குறுதிகளை அளித்து தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடியா அரசுக்கு எதிராக அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டனம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் மதுரை முதலிடம். சாதி மோதல் இல்லாத அரசு என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசின் சாதனை இதுதானா என விமர்சிக்கும் மக்கள். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் சாதிய ரீதியாக இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மோதிக்கொண்டதில் காயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதி. போலி சமூக நீதி மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சமூக ஒற்றுமையை கற்பிக்க வேண்டிய கல்வி நிறுவனங்களிலேயே மாணவர்கள் இடையிலான சாதிய மோதல்கள் அதிகரித்து விட்டதால் பெற்றோர் அச்சம். நான் இன்னைக்கு காலேஜ் போகும்போது என் கல்லூரி மாணவர்களே ஜாதி வேறுபாடால் என்னை தாக்கியிருக்காங்க. ஒரு 25 பேர் கொண்ட குழு ஜாதின்னு ஒரு காரணத்தினால நான் இன்னைக்கு காலேஜுக்குள்ளே போகும்போது நான் பைக் ஓட்டக்கூடாது, நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும்,
நான் இப்படி தான் இருக்கணும், அதாவது எங்கள் காஸ்டில் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஜாதி வேறுபாடுக்காண்டி எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்களை அதுக்கு நான் எதுக்குன்னு தட்டிக்கிட்டதுக்காண்டி என்னை ஒரு 6-7 பேர் சேர்ந்து என்னை அடித்து தாக்கி மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக ஜாதிய மோதல்கள் நடந்துட்டு இருக்கு கல்வி நிலையங்களில். ஆகையால் இதில் உயர்கல்வித்துறையும் அதை தாண்டி பள்ளி கல்வித்துறையும் காவல்துறையும் முழு கவனம் செலுத்தி ஜாதிய மோதல்களை கல்வி நிலையங்கள்லேருந்து ஒழிக்கணும். ஆனால் இவங்க ஏதோ பேர் போக்குக்கு மட்டும் ஏதோ கயிறை அவுத்துட்டா எல்லாமே சரியாயிரும், அதாயிரும் இதாயிரும் அப்படின்ட்டு போலி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட சாதிய மோதல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் பல்கலைக்கழகத்து தேதியை குறிப்பிடாமல் மூடப்பட்ட அவலம். மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் நிலையில் இதனை உயர்கல்வித்துறை கவனிக்காதது திராவிட மாடல் ஆட்சியின் கல்வி நிர்வாக அவலத்தை வெளிப்படுத்துவதாக விமர்சனம். நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சியில் செயல்படும் அம்மா உணவகத்தை மூடும் நோக்கில் சட்னி சாம்பார் என எதுவுமே இல்லாமல் இட்லி உள்ளிட்ட உணவுகள் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அவதி. காலையில் சாப்பிடுறது இதை நம்பி தானே எத்தனை பேர் வர்றோம், எத்தனை முடியாதவங்க நல்லா வந்து சாப்பிட்டு தானே போறோம். அப்ப எப்படி சாம்பார் இல்லாமல் சொல்றீங்க? அப்ப இதுக்கு இட்லி இட்லி வெளியில போடலாம்ல? நீங்க இட்லி கடை தேவையில்லையா? அதுக்கு காலையில சாப்பிடுறது வர இதை நம்பி தானே வர்றோம் எத்தனை பேர். கால் முடியல, கை முடியல, அது முடியல, முடியல, நொங்கி நொடமான எல்லாம் வந்து சாப்பிட்டு போறோம். வேலைக்கு போறோம் அத்தனை பேர் வந்து சாப்பிட்டு தானே போறோம், நம்பி தானே வர்றோம். பசி கொடுமை தண்ணி குடிச்சு போக வேண்டியதுதான். பசி கொடுமை தண்ணி குடிச்சு போடும் பாருங்க அம்மாவோட. ஏழை எளியோருக்கு பசியாற்றும் அம்மா உணவகங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஸ்டாலின் அரசு இழுத்து மூட முயல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொகுதியில் 586 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆப்பிள் ஐபோன் பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை தனியார் நிறுவனம் தொடங்க உள்ளதாக தகவல். அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்கள் தொழில் துவங்க ஆர்வம் காட்டும் நிலையில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்து வருவதாக மக்கள் விமர்சனம். தமிழக காவல்துறைக்கு அடுத்த டிஜிபி குறித்த பட்டியலை 3 மாதங்களுக்கு முன்பே மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய நிலையில் இன்னும் இறுதி செய்யாத திறனற்ற திமுக அரசு. காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு பெறும் நிலையில் டிஜிபி நியமனத்தில் அக்கறை காட்டாமல் முதலமைச்சர் ஜெர்மனுக்கும் லண்டனுக்கும் சுற்றுலா செல்வதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் அளிக்கப்பட்டதால் அதிருப்தி. பள்ளி மாணவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தாமல் காலை உணவு திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி வீடியோ ஷூட் செய்து விளம்பரம் தேடும் ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பெற்றோர் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடங்கிய முதல் நாளே உணவு பரிமாற தாமதமானதால் உணவு கொடுக்க தனது மகனை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முயன்ற தாய். பள்ளி மாணவர்களின் தேவைகளை கவனிக்காமல் தங்களுக்கு வெற்று விளம்பரம் தேடிக் கொள்வதிலேயே விடியா அரசு குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அடிக்கடி மின்வெட்டு மற்றும் மின்தூக்கிகள் சரிவர இயங்காததால் நடுவழியில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிகள் அரசு ஊழியர்களுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்னவாக இருக்கும் என மக்கள் கேள்வி. 8 மணிக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 11:30 மணி வரைக்கும் ஜென்ரேட்டருக்கு 11 மணி வரைக்கும் டீசலே வாங்கிடல. இப்போ எங்கள் ட்ரெஸ்ஸரி போய் அவர் ஆட்டோவில் போய் டீசல் வாங்கிட்டு வந்து ஊற்றணும். ஒரு பிளாக் எடுத்திருக்காங்க. 20 லிட்டர் இருந்தால் தான் 2 மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணினதில் டீசல் ஊற்றி கூட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்ன ஒரு நிர்வாகம். நாங்கள் இவர்கிட்ட ஏ ஸ்கொயர் கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியலைங்க, கான்ட்ராக்டுக்காரரை கேளுங்கிறா. கான்ட்ராக்டுக்காரரை கேட்டால் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டை கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே பதில் சொன்னால் எப்படிங்க சார்? திருவாரூரில் மதுபோதையில் இலவசமாக சிக்கன் கேட்டு ஹோட்டல் உரிமையாளரை தாக்கி பொருட்களை சேதப்படுத்தி தகராறு செய்த ரவுடிகள்.
ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் எங்கு பார்த்தாலும் மதுபோதையில் தகராறுகள் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருந்து ஆண்டிமடம் நோக்கி சென்ற அரசு பேருந்து டீசல் இல்லாமல் பாதி வழியிலேயே பழுதாகி நின்றதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவியர் கடும் அவதி. போக்குவரத்து துறை மேம்பாட்டிற்காக கோடிக்கணக்கில் பணத்தையும் ஒதுக்கியும் டீசல் இல்லாமல் தகரடப்பா பேருந்துகள் பாதியில் நிற்பது குறித்து பொம்மை முதல்வர் வாய் திறப்பாரா என மக்கள் காட்டம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக இளைஞரின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவனுக்கு 2 பேர் தான் அடிச்சுன்னு சொல்றாங்க. 7 பேர். ஆனா 2 பேர் எல்லாம் என் வீட்டுக்காரனை அடிச்சுக்க முடியாது. 7 பேர் 10 பேர் சேர்ந்து தான் அடிச்சிட்டானுங்க. கோர்ட்ல கேட்டு இங்க ஸ்டேஷன்ல கேட்டது 2 பேர் தான் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. பேப்பர்ல எல்லாம் 2 பேர் தான் போட்டுக்கிறாங்களே. 10 பேருக்கு மேலதான் அடிச்சிருப்பாங்க என் வீட்டுக்காரனை. 2 பேர் எல்லாம் அடிக்கவே முடியாது. நானும் என் பொண்ணு நடுத்தேர்வில் நிக்கிறேன். இப்ப யார் எங்களுக்கு சொல்லுவா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பழங்குடியின நபர் புள்ளங்கி கிராம பள்ளத்தாக்கு பகுதியில் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் கிராமத்தினர் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பிஇ பிடெக் படிப்புகளில் 36,446 இடங்களும் பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்புகளில் 91,485 இடங்கள் என சுமார் 1,27,931 இடங்கள் நிரப்பப்படாத அவலம். கல்வித்தரம், அடிப்படை வசதிகள், பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளை சரி செய்வதை விட்டுவிட்டு கல்லூரிகளில் சேராத மாணவர்களை தேடிச் சேர்க்கும் பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டும் உயர் கல்வித்துறை உத்தரவு. சென்னை தரமணியில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் அதிகாரிகளை கண்டித்து பெரியார் நகர், திருவள்ளூர் நகர் பகுதி மக்கள் 12வது முறையாக 200 அடி சாலையில் மறியல் போராட்டம். சட்டவிரோத மோட்டார் இணைப்புகளால் குழாய்களில் கழிவுநீர் கலப்பது கண்டறியப்பட்ட நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் விடியா அரசு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் ஆவேசம். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு இந்தியாவில் நிகழ்ந்த 4.80 லட்சம் சாலை விபத்துகளில் 1,72,890 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஒவ்வொரு மணி நேரமும் 55 விபத்துகள் பதிவாவதாக மத்திய அரசு தகவல். 2023ஆம் ஆண்டு நாடு முழுவதும் அதிக விபத்துகள் நடந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். சாலை பாதுகாப்பை மாநில நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளாத நிலையில் திறனற்ற திமுக ஆட்சி உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த தவறியதால் தான் முதலிடம் என விமர்சனம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு பேச்சியம்மன் கோயில் மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் மட்டும் 1040 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. காலையில் ரூபாய் 520 உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் 520 உயர்ந்தது. ஒரு சவரன் 77,280 ரூபாய்க்கு விற்பனை.